ராஜ்குமார், இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கட்டத்துக்கு அப்புறம் இப்ப திறக்கப்படும் அப்ப திறக்கப்படும் சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி தாமதம் கடந்து இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுது? ஏன்னா ஏற்கனவே கோயம்பேடு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பேருந்து முனையத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? மணிமாறன், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் எப்பொழுதும் வழக்கமாக பண்டிகை காலங்கள், தொடர் விடுமுறை காலகட்டங்களில் தொடர் போக்குவரத்து நெரிசல் கோயம்பேடு மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படக்கூடியதை தவிர்ப்பதற்காகவே கிளாம்பாக்கத்தில், சென்னை அடுத்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் தற்பொழுது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று சொல்லக்கூடிய எஸ்சிடிசி பேருந்துகள் 300 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு எஸ்சிடிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான பேருந்துகள் எஸ்சிடிசி பேருந்துகளாகவே முன்பதிவு செய்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எஸ்சிடிசி பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதன் மூலமாக நாளையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போன்று கேரளாவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே எஸ்சிடிசி பேருந்துகள் இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. அதே போன்று ஆம்னி பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாளை முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், அதே போன்று கிளாம்பாக்கத்திலிருந்து மாநகர பேருந்துகள், மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு மூலமாக இயக்கப்படக்கூடிய மாநகர பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை நகருக்கு உள்பகுதியில் வரக்கூடிய அனைத்து இடங்களிலும் பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதை சிஎம்டி நிர்வாகம் மூலமாக இணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்காங்க. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.